கேளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கேளுங்கள். இதுவரைக்கும் நீங்க எதுவும் கேட்கல, ஆனா இப்பொழுது நீங்க கேட்கும் பொழுது அதை நான் உங்களுக்கு தருவேன். நான் தரும் பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்ல பிரியமானவர்களை, கேட்பது ஒரு பக்கம், தெரியப்படுத்துவது ஒரு பக்கம். மரியாள் தன்னுடைய சகோதரனாகிய லாசரு வியாதிப்பட்டிருக்கிறான் என்று சொல்லி ஆள் அனுப்பி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியப்படுத்ததை நாம் அறிந்திருக்கிறோம். யோவான் 11ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் போது அதை நம்ம அறிந்து கொள்வோம். தெரியப்படுத்தவும் வேண்டும். நம்முடைய பிரச்சனைகள், நம்ம போராட்டங்களையும் ஆண்டவரிடத்துல தெரியப்படுத்த வேண்டும். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை நம்ம பார்க்கும் பொழுது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் உங்கள் வேண்டுதல்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதல்களாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று நம்ம பார்க்கிறோம். தெரியவும் படுத்த வேண்டும். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்பதனால நம்ம எவ்வளவு காரியங்களை அறிந்து கொள்கிறோம் பாருங்க. ஒரு பக்கம் நம்ம வேண்டியதை நம்ம கேட்கணும், இன்னொரு பக்கம் தெரியப்படுத்தணும். அது மாத்திரமல்ல பிரியமானவர்களே, அன்றைக்கு யாக்கோபினிடத்துல ஆண்டவர் கேட்கிறார், உன் பெயர் என்ன என்று கேட்கிறார். முழுவதும் போராடுகிற யாக்கோபிடத்துல உன் பெயர் என்ன என்று கேட்பதற்கு ஒரு அர்த்தம் உண்டு. பெயர் தெரியாமலையா? கிடையவே கிடையாது. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் பாருங்க, உலக மனிதனிடத்துல பொய் சொல்லி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஆனா கர்த்தரிடத்துல நம்ம பொய் சொல்லி நம்ம காரியங்களை மறைத்து நம்ம ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது. அந்த இடத்துல ஆண்டவர் கேட்டதன் உன் பெயர் என்ன என்று கேட்டதற்கு ஒரு நோக்கம் உண்டு. உன்னுடைய கடந்த கால வாழ்க்கையை நான் அறிந்திருக்கிறேன், நீ சொன்ன பொய்களை நான் அறிந்திருக்கிறேன். இப்பொழுது நீ என்ன சொல்ல விரும்புகிற? உன் பெயர் என்ன, நீ யார் என்பதை உணர்ந்து நம் ஆண்டவரிடத்துல முழுமையாய் நம்ம ஒப்புக் கொடுக்கணும். நான் யாக்கோபு தான், நான் ஏமாற்றினவன் தான் ஆண்டவரே, என்னுடைய காரியங்கள் எல்லாம் நீங்க அறிவீங்க, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் விடேன் என்ற யாக்கோபை போல இன்றைக்கு ஆண்டவரிடத்துல உண்மைகளை தெரியப்படுத்தவும் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. உண்மைகளை பேசும் பொழுது உண்மையாய் ஆண்டவரிடத்துல கிட்டி சேருகிறவர்களுக்கு தான் அவர் செவி கொடுக்கிற தேவனாயும் இருக்கிறார்.